மேடம் வணக்கம் லட்சுமி. வணக்கம். பெண் பத்திரிகையாளர் தொடர்பாக ஒரு அவதூறாக பேசிய வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஊடகத் துறையில் இது போன்று அவதூறாக பேசுவது இந்த திரைத்துறைக்கு நிகராக இப்போது பத்திரிகை துறையிலும் இது போன்று பெண்கள் ஒரு உயர் பதவிக்கு வந்தால் அவர்களை பற்றி ஒரு கருத்துக்களை தெரிவித்து வருவது வழக்கமாகி கொண்டே போகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு இருக்குதான் நினைக்கிறீங்களா லட்சுமி? இல்ல, இது எஸ்வி சேகர் கேஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்ன இருந்த நிகழ்வுகளும் அதற்கு பிறகு வந்து அவருடைய எஃபி போஸ்டும் அது வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ண போஸ்ட் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ வழக்கமா எல்லா துறைகள்லயும், ஊடகத்துறை மட்டும் இல்ல, திரைத்துறை மட்டும் இல்ல, எல்லா துறையிலயுமே எங்க பெண்கள் மேல வந்தாலும் அவங்களுக்கு எதிரான அந்த அபியூசஸ் வந்து இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப மாரல் போலீசிங் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி தான் எல்லா துறைகள்லயுமே பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஊடகத்துறை அப்படின்ற போது இந்த அபியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த அடிப்படையில மட்டுமே பார்த்து, அதாவது எஸ்வி சேகருடைய ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்து நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப பர்சனலா நிறைய விஷயங்கள், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை யாருன்னே தெரியாது. அந்த அவர் குறிப்பிட்டிருந்த அந்த பெண் பத்திரிகையாளரை பத்தி அவருக்கு துளி கூட தெரியாது. அவருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர், அவங்கள பத்தி அவங்களுடைய கேரக்டர் அவர் அபியூஸ் பண்ணியிருந்தாரு. இது இவ்வளவு நாட்கள் கழித்து ஒரு மிகச்சரியான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பொதுவாக அந்த வழக்குகள் விசாரணையில இந்த பெண்கள் மீதான அந்த அவதூறு பேசும்போது, இது இப்போ சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வழக்கில் கூட அந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும்போது கூட அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும், ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்ட விதிமுறைகள் இப்போ அது அந்த மாதிரி இருக்கிறது அது சரியா படுகிறதா? என்றால் இதுக்கெல்லாம் ஒரு ஆவணங்களோ மற்றபடி இந்த அவதூறா பேசியதற்கான எந்த விதமான எவிடன்ஸோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தான் வந்து பொதுவாக இருக்குது. சொசைட்டில அப்படிதான் இருக்குது. ஆனா இது போன்ற வழக்குகளை வேற தொடர்பு இல்லாம நிறைய கேள்விகளை கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ஸ்பெசிபிக்கா அந்த கேஸ் பத்தி மட்டும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். தொடர்பு இல்லாம ஏதோ கேள்விகள் நமக்கு இங்க தேவையில்லை அப்படின்னு தோணுது. எந்த வழக்கா இருந்தாலும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா பெண்கள், அதாவது பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற போது அதுக்கு அந்த ஆதாரங்கள் கொடுக்கறதுல இருக்க சிக்கல்கள் நிறைய இருக்கும். அதை வந்து வெளிப்படையாக பேசுறதுல கூட பெண்களுக்கு நிறைய இடங்கள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கும். அவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதிக்கும். அவங்க நிறைய இடங்கள்ல பெண்கள் அதை வந்து பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இது வந்து பெரிய துறைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற எந்த துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இல்ல சாதாரண நிலையில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே அது அவங்களுக்கு சிரமமா தான் இருக்கும். ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பேசணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்க பரவலா எல்லா வழக்குகளோடையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நன்றி மேடம். இந்த தீர்ப்பு தொடர்பாகவும் பெண்கள் மீதான தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்க மிக்க நன்றி மேடம்.